இணையத்துல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி நடந்தது இது? விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு அந்த என்ன பரிதாபாலய நோக்கம் தேடி எல்லாம் ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, என்ன நோக்கம் இருக்கும்? இவ்வளவு நாள் வரல, தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வருதுன்னு என்ன நோக்கம் இருக்கும்? சார் இதெல்லாம் லாஜிக்கே இல்ல சார். எந்த படத்துல தயாரிப்பு நிறுவனம் வந்து திமுக தான் காரணம் சொல்றது இல்ல, லாஜிக்கா எந்த சார்? படத்துல தயாரிப்பு நிறுவனம் வந்து ஹீரோ கிட்ட ஒரு காப்பி கொடுக்கறதெல்லாம் கிடையாது சார். காங்கிரஸ் இப்ப எந்த பக்கம் இருக்குன்னு காங்கிரஸ் கட்சியில உள்ளவங்களுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ராகுல் காந்தி அவர்களை வர வச்சு ஒரு போட்டோ கூட எடுத்து கை கொடுக்குற மாதிரி போட்டாதான் மக்களே இப்ப காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்குன்னு நம்புற அளவுக்கு தான் இருக்கு. மே 4க்கு அப்புறம் கூட்டணியும் உடையும், கூட்டணியில் உள்ள கட்சிகளே நிறைய சிதறுவதற்கான வாய்ப்பு இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு 16 வருஷமா களத்துல இருக்காரு. மக்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ தாவேக்காவும் சேர்ந்து இந்த ஓட்டுகளை பிரிக்கிறது. ஆனா நாம் தமிழரோட ஓட்டுகளை அவங்க குறைக்கிறதுக்கு வேற யாருமே வேணாம் சார். அவங்களே பேசி அவங்களோட ஓட்டுகளை குறைச்சுப்பாங்க. அரசியல் பேசும்போது கத்துக்கிட்டு தான் சார் பேசுவாங்க. ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அவனை முட்டாள் ஆக்கிட முடியாது, தற்குறி அப்படின்லாம் ஆக்கிட முடியாது சார். முன்னாடி இருந்த தலைமுறையோட காலகட்டத்தில் 40 வயசுக்கு மேலதான் அரசியலே தெரியும். டீசென்டான ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறப்ப இவர் கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சராவோ ஒரு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தான் சார் இருப்பார். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளரும் தாவேக்கா ஆதரவாளருமான மரியாதைக்குரிய திரு செல்வாஸ் நடராஜன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னொரு விஷயம் சார், என்னன்னா தாவேக்கா சார்பாக தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க, திமுக கூட்டணி பாருங்க சுக்குநூறா உடஞ்சிரும், காங்கிரஸ் எங்களோட தான் வரப்போகுது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. விசிக எங்களோட வர்றதுக்கு தான் விரும்புது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. விசிக வந்துருச்சுன்னா இடதுசாரிகள் வந்துருவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த நொடி வரைக்கும் திமுகல இருந்தும் சரி, அதிமுகல இருந்தும் சரி, எந்த கூட்டணி கட்சிகளுமே தாவேக்கா சைடு போன மாதிரி நம்ம பார்க்க முடியல. அண்மையில் கூட திருநெல்வேலியில் கூட சொன்னார், காங்கிரஸ் நம்ம பக்கம்தான் இருக்குது உண்மையான காங்கிரஸ் அப்படின்னு. டிகே சிவகுமார் நேற்று தமிழ்நாட்டில் பேசும்போது தெளிவாக சொல்லிட்டாரு, விஜய் ஒரு இம்மெச்சூர்ட் பொலிட்டீஷியன், ஒரு பக்குவம் இல்லாத அரசியல்வாதி, அவரை நம்பி நாங்கள் ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்கிறாரு. இந்த கூட்டணிகள் வராது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, எதை நீங்கள் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நொடி வரைக்கும் காங்கிரஸ் இப்போ எந்த பக்கம் இருக்குன்னு காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்களுக்கே தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு ராகுல் காந்தி அவர்களை வர வச்சு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து கை கொடுக்குற மாதிரி போட்டால் தான் மக்களே இப்போ காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்குன்னு நம்புற அளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் மெகா கூட்டணின்னு சொல்கிற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லை சார். மக்கள் நீதி மையத்தை சொல்றீங்களா? 2017 ஆர்கே நகர் எலெக்ஷன்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி கண்டினியூ ஆகுது. மக்கள் நீதி மையம் ஒரு பெரிய வாக்காளர்கள் பலம் படைத்த கூட்டணி சொல்ல வரீங்களா? 4% ஓட்டு வச்சிருக்காங்கல்ல. வச்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க சார், வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. கட்சியே இல்லை, இப்போ எல்லாம் கரைஞ்சு போச்சு, அதாவது உடஞ்சு போச்சுப்பாங்க, இது கரைஞ்சு போச்சு. அடுத்து தேமுதிகவை சொல்றீங்களான்னு தெரியல. தேமுதிகவுலேருந்து கூட கேப்டன் அவரோட பையன் கூட சொல்லியிருக்காரு, விஜய் பிரபாகரன். அதாவது நான் அன்னைக்கே விஜய் அவர்கள் எங்கள் கூட கூட்டணி வச்சுருந்தா நாங்கள் துணை முதல்வர் பதவி அவருக்கு கொடுத்துருப்போம். அவர் இன்னொன்று சொன்னார், அண்ணன் காங்கிரஸை நம்பாதீங்க அப்படின்னாரு. காங்கிரஸை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் கை குலுக்கிட்டு இருக்காரு. அந்த கட்சியோட பெரிய ஆதரவுலாம் இன்னைக்கு இல்லை சார். நிறைய உடஞ்சு போய் நிறைய சிதறி போய்கள் தான் கிடக்கு. அதனால ஒரு பலம் போகிறது விசிகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சார். அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய உள்கட்சி பூசல்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதுலேருந்து நிறைய மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்க, மாநில பொறுப்பில் உள்ளவங்கலாம் அதுலேருந்தே போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அதாவது ரிசல்ட் மே 4க்கு அப்புறம் இன்னும் நல்லாவே தெரியும். நிறைய அதாவது கூட்டணியும் உடையும், கூட்டணியில் உள்ள கட்சிகளே நிறைய சிதறுவதற்கான வாய்ப்பு இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு. இன்னொன்று வேட்புமனு விஜய் அவர்கள் தாக்கல் செய்கிறாரு. 2வது முறையாக அவர் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சு அதில் 3 முறை கரெக்ஷன் வேறு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகளை பார்க்க முடிஞ்சுது. இன்னொன்று மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் திருச்சியிலையா இருக்கட்டும், இல்லை மற்ற பகுதிகளிலையா இருக்கட்டும், ஷெடியூல் போட்டு அதை கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குற வேலையில் அவங்கெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் இன்னும் பிரச்சாரத்துக்கு ஈடுபடல அப்படிங்கிற ஒரு செய்திகளை பார்க்க முடியுது. அவர் கொங்கு மண்டல பொறுப்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவர் அந்த விஷயத்துக்கு எலெக்ஷனில் போய் அவர் ஒரு ஃபீல்டு ஒர்க் இருக்கும்போது அந்த வேலைகளை பார்க்காம விஜயோட பிரச்சாரத்துக்கு ஷெடியூல் போட்டு கொடுக்குற வேலைகள் தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. போதிய அனுபவம் உள்ளவர்கள் விஜய் பக்கத்தில் செங்கோட்டையனை தவிர வேறு யாரும் இல்லையோ? இல்லை சார், அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி தான்.
விஜய் அவர்களுக்கு ஷெட்யூல் போட்டு பிரச்சார பயணத்தை அவர் ஏற்கனவே அனுபவசாலி அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக திட்டம் போட்டு கொடுத்துட்ருக்காரு. இது இல்லாமல் தன் தொகுதியோட வேலையெல்லாம் அவர் கோட்டை விடவே இல்லை சார். அவர் மிகப்பெரிய அளவில் அங்கே தொகுதியோட வேலைகள்லாம் அவரோட நிர்வாகிகள் பிரதிநிதிகள் பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே இடையில போயிட்டு அதுலேயும் கலந்து கொண்டு அவரோட சட்டமன்ற தொகுதி மற்றும் அந்த ஏரியாவில் உள்ள பிரச்சாரங்களை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏன் சார் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு மிகப்பெரிய தைரியமான ஒரு பில்லர் தான் சார் அந்த கட்சிக்கு. அதனால வந்து அவரோட ஒவ்வொரு பேச்சுமா இருக்கட்டும், ஒவ்வொரு நடவடிக்கைகளும், ஒரு செயலும், அவர் ஏற்கனவே உள்ள அனுபவமும் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல தான் கொண்டு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக தாவேக்காவோட அவர் ஒரு முக்கியமான பில்லராக தான் இருப்பாங்க. இது மாதிரி பொதுச் செயலாளர் இருக்காரு, இன்னும் பேச்சாளர்கள் இருக்காங்க. எல்லாமே கட்சியை ஓரளவு கட்டுக்கோப்பாக கொண்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. நல்லாவே ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் தான் இருக்கு. அந்த இடத்துல எதுவும் லேக் இல்லை அப்படிங்கிறீங்க. ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர் கூட இருந்திருக்கணும் அப்படிங்கிற இல்லை சார், ரொம்ப சரியான வியூகத்தில் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிறதா நினைக்கிறோம். அவ்வளோதான் சார். இன்னொரு விஷயம் சார், ஆதவ் அர்ஜுனா எந்த தொகுதியில் நிற்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப நாளாவே இருந்தது. வில்லிவாக்கம் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வில்லிவாக்கம் தொகுதி உங்களுக்கு தெரியும், எப்பவுமே திமுகக்கு எப்படி நம்ம பெரம்பூர் சொன்னோமோ அதே மாதிரி வில்லிவாக்கமும் திமுகக்கு ரொம்ப சாதகமான தொகுதி தான். ரங்கநாதன் ஜெயிச்சிருக்கிறார், இதற்கு முன்பாக நீங்க சொன்னதை வெற்றியழகன் ஜெயிச்சிருக்கிறார், பேராசிரியர் அன்பழகனோட பேரன். அப்படி இருக்கும் பொழுது வில்லிவாக்கம் தொகுதி செலக்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு காரணம் இல்லை சார். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் சார். வில்லிவாக்கம் தொகுதி இதுக்கு முன்னாடி வேணா திமுகவின் கோட்டையாக இருந்திருக்கலாம். இப்போ நிற்கிற வேட்பாளரும் அரசியல் செல்வாக்கு மிக்க வேட்பாளர் தான். அந்த வேட்பாளரோட அப்பாவும் திமுகவின் மூத்த முன்னோடி தான் சார். அவர் பணக்கார வேட்பாளர் இல்ல, இன்னும் நல்லாவே சொல்லலாம். அதாவது சிஎம் வீட்டுக்கு நெருக்கமான ரொம்ப அவர் மாமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில இருந்து எம்.கே. மோகன் வந்து அண்ணா நகர் தொகுதி வில்லிவாக்கம் தொகுதி மக்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானவர். அப்படிங்கும்போது அவருடைய வாரிசு, அவருடைய மகன் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. போட்டி கடுமையா இருக்காதா? அதுதான் சார் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் தைரியம் சார். கண்டிப்பா அந்த வில்லிவாக்கத்துல அந்த திமுக வேட்பாளரை எதிர்த்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல, அதாவது வெற்றி பெற்ற தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு வில்லிவாக்கத்தை தமிழக வெற்றி கழகம் உறுதிப்படுத்தி கொள்ளலாங்கிற அளவுக்கு அவரோட பிரச்சார பயணம் வந்து தினம் உள்ளூரில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. தினம் தன்னோட தொகுதியில் ஒரு தெருவோ ஒரு வீட்லையும் போயிட்டு தன்னோட நோட்டீஸ் கொடுத்து தன்னோட விளக்கத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு சார். கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பா வில்லிவாக்கம் தொகுதி வந்து தாவேக்காவுக்கு சாதகமான. வில்லிவாக்கம் தொகுதி திமுகவுமே ஒரு இம்பார்ட்டன்டான தொகுதியா தானே பார்க்குது. ஏன்னா சபரீசன் அவர்கள் அங்க வந்து பிரச்சாரம் பண்றாரு, வாக்கு சேகரிக்கிறார், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க இல்ல சார், பிரச்சாரம் பண்றாங்க சார். ஆனா வந்து உதயநிதி அவர்கள் வாக்கு சேகரிப்பு பண்றாரு. யார் வேணாலும் பண்ணட்டு சார். மக்கள் வந்து இந்த ஆட்சியை வந்து அகற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். நீங்கள் உதயநிதி அவர்கள் வந்தாலும் சரி, சிஎம்ஏ அவர்கள் வந்தாலும் இந்த ஆட்சியிலேருந்து வேறு ஆட்சி வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப தாவேக்காவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், இன்னைக்கு எலெக்ஷன் வச்சாலும் நாளைக்கு எலெக்ஷன் வச்சாலும் அவங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வரும்போது பிரச்சாரங்கள் அவங்க எந்த யுக்தியை மேற்கொண்டாலும் சரி, விஜய் அவர்கள் செய்கிற மாதிரி பிரச்சாரத்தில் போகிற மாதிரி இன்னும் இளநீ வாங்கி குடிச்சிட்டாங்க, கூலிங் கிளாஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கிட்டார்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தடுத்த வேட்பாளர்கள், அடுத்தடுத்த கட்சி தலைவர்கள்லாம். சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருந்த ஒரு பையனை மேலே வச்சுட்டு இப்போ அந்த மாதிரி ஏதாவது தலைவர்கள் தோளில் தூக்குனது தான். ஸோ எல்லாத்தையுமே காப்பி பண்ணி போயிட்டு வேண்டியது. என்ன பண்ணாலும் கண்டிப்பாக இப்பொழுது ஆட்சி மாற்றம் வேணும், இருக்கிற ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்கிறப்ப இவங்களோட கருத்து கணிப்புகள் படியெல்லாம் நடக்காது சார். கண்டிப்பாக தாவேக்கா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை. எங்கே விஜய் போனாலுமே கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வருது சார். அது ஆரம்பத்தில் விக்கிரவாண்டியாக இருக்கட்டும், இப்போ இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்க காரைக்குடியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி அணிதிரண்டு வர்றாங்க. இதை பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு டேர்ம் வந்து சொல்கிறாங்க, தாவேக்கா தொண்டர்கள்னாவே தற்கூரிகள். ஏன்னா நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, என்னன்னா நான் அந்த வார்த்தையை ஏற்கலை. ஏன்னா அவர்கள் இளைஞர்கள் பக்குவப்படலையா அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அவங்க பக்குவப்படணுமா, ஓகே பக்குவப்படலாம், வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அந்த களம் அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் தற்குறிகள் அப்படிங்கிற ஒரு டேர்மை மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா தர்பூசணியை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம், வண்டியில் தொங்கிட்டே வர்றாங்க, தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த விஷயங்களை தெரிஞ்சே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அந்த தற்குறிகள் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நான் எப்பயுமே பதில் சொல்கிறது உங்களுக்கு இல்லை சார். இருந்தாலும் தெளிவான பதில் சொல்லிடுறேன் சார். இன்னைக்கு இவங்க எல்லாருமே 2.5 வருஷத்துக்குள்ளே பிறந்தவங்களா சார்? இந்த தற்குறிகள்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இவங்க யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அறிவில் குறைஞ்சவங்கன்னு சொல்லிட்டு முட்டாள்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இவங்கெல்லாம் பிறந்து 2.5 வருஷம் தான் ஆகுதா? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பிறந்தாங்களா? இவர்களுக்கும் 18 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30 வயசு அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் தற்கூறிகளாக வச்சிருந்தது யாரோட தப்பு சார்? உங்களோட தப்பு தானே சார். இந்த
அதாவது இவர்களுக்கு இந்த போதுமான அறிவையும் கல்வியும் கொடுக்காம வச்சிருந்தது உங்கள் தப்பு தானே சார்? அதை கொடுக்கறதுக்காகவும் அதை மாற்றுறதுக்காகவும் தான் கிட்டத்தட்ட தலைவர் அவர்கள் வராரு சார். சார், ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா அவங்கள வந்து தற்கொலைகள்னு சொல்லிடுவீங்களா? அவங்களுக்கு அதாவது உங்களோட காலகட்டம்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையோட காலகட்டத்தில் 40 வயசுக்கு மேலே தான் அரசியலே தெரியும். இன்றைக்கி 16 வயசு 18 வயசு 20 வயசுல எல்லாம் அரசியல் பேசுகிறாங்க. அரசியல் பேசும்போது கற்றுக்கிட்டு தான் சார் பேசுவாங்க. ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா அவனை முட்டாள்னு ஆக்கிட முடியாது, தற்கொலை அப்படின்லாம் ஆக்கிட முடியாது சார். அதாவது இவங்களெல்லாம் நீங்கள் தற்கொலைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் பேசி தான் ஆகணும். ஒரு 2.5 வயசு குழந்தையை கற்பழிக்கிறாங்க, ஒரு 75 வயசு மூதாட்டியை கற்பழிக்கிறாங்க, ஒரு 18 அந்த விளாத்திக்குளத்தில் ஒரு மர்டர் நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க நீங்கள் என்னென்னு பேர் சொல்லுவீங்கன்னு தெரியல. அதனால் ஒரு விஷயம் கற்றுக்கணும், இல்லை தெரியாமல் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு பேரை சொல்லி ஒரு வசைப்பாடுறது வந்து ஏற்றுக்கவே ஒரு நாகரிகமே இல்லை சார். சார், நீங்கள் சொல்கிறீங்க கடந்த 50 வருஷமாக வந்து யாருமே ஒரு 3வது அணியாக வரவே இல்லை. ஒன்று எம்ஜிஆர் கலைஞராக இருந்தது, இல்லைன்னா கலைஞர் ஜெயலலிதாவாக இருந்தது, இப்போ இபிஎஸ் விஸ் ஸ்டாலினாக இருக்குது. இப்படி தான் களம் அமைஞ்சிருக்கு. இதை உடைக்கிறதுக்காக தான் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வர்றாரு அப்படின்னு. சீமானவர்களை ஒரு ஆல்டர்னேட்டாக நீங்கள் பார்க்கலையா? 1% தன்னுடைய தேர்தல் கணக்கு ஆரம்பித்தார். இப்போ அண்மையில் நடந்த தேர்தலில் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாரு, 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அவர் நீங்கள் ஒரு மாற்றா நீங்கள் பார்க்கலையா? 1 லட்சம் குறைக்க வேணாம், 36 லட்சம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 16 வருஷமாக களத்தில் இருக்கார், மக்களுக்காக போராடுறேன் அப்படின்னு தான் சொன்னார். நானும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன் ஒரு எலெக்ஷனில். ஆனால் மக்கள் அவரை ஏற்றுக்கலை, மக்களோட நம்பகத்தன்மைக்கு வரலை. இன்னொன்று, திமுக ஓட்டுகளை வந்து பிரிக்கிறதுக்கு அதிமுக தான் பிளான் பண்ணணும், அதிமுக ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு திமுக பிளான் பண்ணணும். இப்போ வந்து தாவேக்காவும் சேர்ந்து இந்த ஓட்டுகளை பிரிக்கிறது. ஆனால் நாம் தமிழரோட ஓட்டுகளை வந்து அவங்க குறைக்கிறதுக்கு வேற யாருமே வேணாம் சார், அவங்களே பேசி அவங்களோட ஓட்டுகளை குறைச்சிப்பாங்க. யார் சொல்றீங்க? அவங்கள என்ன? கட்சி தலைவரே தான் சார் சொல்கிறேன். என்ன சார், அவர் பேச்சு தான் அந்த கட்சிக்கு ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல? அப்படி பேசி தான் சார் மக்கள் 36 லட்சம் பேரும் அந்த பேச்சை நம்பி தான் போட்டாங்க. ஆனால் இன்னைக்குள்ள பேச்சு, இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு ஃப்ரீயாக. அதாவது விஜய் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இந்த டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த தொகுதியோட வேட்பாளர் வாங்கிப்பியான்னு கேட்கிறாரு. ஒரு கட்சி தலைவர் ஒரு 36 லட்சம் பேரோட பிரதிநிதியா இருக்கிறவர், உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வருவோம் ஃப்ரீயா புள்ள கொடுத்தா வாங்கிப்பியாங்கிறாரு. அவரையும் பொன்ராஜையும் நீங்க இப்ப எப்படி வேறுபடுத்தி பார்ப்பீங்க? எல்லாமே கிட்டத்தட்ட அவங்களோட ஓட்டை அவங்களே குறைச்சிப்பாங்க. பொன்ராஜே மன்னிப்பு கேட்டார், நம்ம அதை ஏன் திரும்ப இழுத்து பேசணும்? இல்ல, நான் சும்மா சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த சாரல்ல தான் போயிடுறாங்கிறப்ப 36 லட்சம்லாம் இந்த தடவை கனவு கண்டுகிட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னாக்கா நிறைய பேர் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவருக்கு வந்து கூடி இருக்கு சார். அப்படிங்கும்போது 36 லட்சத்தை அவர் ஏன் 50 லட்சமா மாற்ற முடியாதா என்ன? தாவேக்கா இல்லாத வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார். தமிழக வெற்றி கழகம் வந்தோன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்காது சார். இன்னொன்று, அவங்க இன்னும் வந்து அந்த நம்பகத்தன்மையா பேசலை அப்படிங்கிறப்ப அந்த வாக்கு சதவீதம் கண்டிப்பா குறையும். இல்லை சார், பியூஷ் கோயல் சொல்றாரு, விஜய் அவர்கள் பாருங்க நம்ம ஆளு தான், நீங்கள் வேணால் பாருங்கள் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் திரும்ப சினிமா நடிக்க போயிடுவாருன்னு சொல்கிறாரு. ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன் பியூஷ் கோயல் ஏதோ ஒரு ரிப்போர்ட் இல்லாமே அவர் சொல்லுவார். ஏன்னா ஜனநாயகன் படம் சிபிஎஃப்சி யார் முடக்கிறான்னு எல்லாத்துக்கும் தெரியும், யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியும். பியூஷ் கோயல் தமிழ்நாட்டோட பொறுப்பாளர், அவர் சொல்கிறாரு 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க அவர் காணாமல் போயிடுவார், திரும்ப சினிமாக்கே போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பெரிய அரசியல் ஞானி, தத்துவ ஞானியாக கூட இருக்கலாம் சார். இல்லை ஒரு சமயம் விஜய் அவர்கள்ட்ட எதுவும் பேசிட்டு நான் எலெக்ஷன் முடிஞ்சு சினிமாவுக்கு நடிக்க போகிறேன்னு ஒரு சமயம் பியூஷ் கோயல்கிட்ட விஜய் அவர்கள் சொல்லிட்டாரான்னு தெரில. இவர் சொன்னதெல்லாம் என்ன சார் நடந்திருக்கு இது மட்டும் நடக்கிறதுக்கு? எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கேன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேணாம் சார். எப்பொழுதுமே ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலைன்னு இருக்கும் சார். அந்த ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் எதிர்கட்சிகளுக்கு போனாதான் அவங்க ஆட்சியை பிடிக்க முடியும். அப்படிதான் வந்து 2016 ஆட்சிக்கு எதிரான ஓட்டு பிரிஞ்சனால தான் ஜெயலலிதா அவர்கள் திரும்ப ஜெயிச்சாங்க. 4வது முறையாக ஜெயிச்சாங்க. ஒட்டுமொத்தமாக 6வது முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்களால் 4வது முறையாக அப்படி தான் ஜெயிச்சாங்க. ஓட்டு வந்து விஜயகாந்த் கொஞ்சம் ஸ்பிளிட் ஆனனால கலைஞர் அவர்களால் ஜெயிக்க முடியல. இந்த முறை விஜய் அவர்கள் வாக்கு பிரிச்சா அது ஆப்வியஸாக திமுகவுக்கு தானே போகும் சாதகமாக. நீங்க சொல்ல வரத வந்தாக்கா அதிமுகவோட ஓட்டை வந்து இவர் பிரிச்சிடறாரு அப்படின்னு அதிமுகவிற்கு போக வேண்டிய ஓட்டை வந்து ஸ்பாயிலர் ரோல் ப்ளே பண்ணுவாரோ அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் சொல்கிறது வந்து வாக்கு சதவீதம் கொஞ்சமாக வாங்கணும், இல்லை ஓரளவு ஒரு 15% கம்மியாக இருக்குன்னா தான் அவர் வந்து ஒரு ஸ்பாயிலராக நீங்கள் பிளான் பண்ணலாம், இல்லை நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த வாக்கு சதவீதம்ங்கிறது கிட்டத்தட்ட 30% மேலே இருக்குது. அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு கிங் மேக்கராக தான் இருப்பார், அதாவது ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக தான் இருப்பார். அப்படிங்கிறப்ப இவர் வாக்கை பிரிக்கிற இடத்துல இல்லை. ஒரு வாக்கு சதவீதங்கிறது மிக டீசெண்டான ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறப்ப இவர் கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சராகவோ ஒரு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தான் சார் இருப்பார். சார், இன்னொரு விஷயம், ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதன் பிறகு நிறையா தடை வந்தது, நிறையா விஷயங்கள் அவர் அதை வச்சு முடக்க பார்த்தாங்கன்னு விஜய் அவர்களே சொல்கிறாரு. நேற்று வந்து இணையத்தில் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு சார். எப்படி நடந்தது இது? என்ன நடந்தது? எதனால் இந்த பைரசியை மீறி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ தேர்தல் சமயத்தில்?
இல்லை சார், இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன். நீங்கள் அதாவது இதையுமே ஒரு கேலியா இதுக்கும் திமுக தான் காரணமான்னு கேட்பாங்க, இல்லை இதுக்கும் எதிர்க்கட்சி தான் காரணமான்னு கேட்பாங்க, இல்லை இதுக்கும் இதுக்கு பாஜக தான் திமுக தான் காரணமா, காரணம்னு சொல்ல இல்லை போறீங்களா? இதுக்கும் பாஜக தான் காரணமா அப்படின்னு இப்போ நான் ஏதாவது சொன்னால் அதான் சொல்லுவாங்க. ஆனால் இது எந்தெந்த வகையில் சார் இது லீக் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2-3 வாய்ப்புகள் தான் இருக்குது லீக் ஆகணும்னாக்கா. தயாரிப்பு நிறுவனம் ஒண்ணு, தயாரிப்பு நிறுவனம் அவ்வளோ பெரிய முதலீடை போட்டு வச்சுட்டு தயாரிப்பு நிறுவனம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, கதாநாயகனே சொன்னால் கூட தயாரிப்பு நிறுவனம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா முதல் அவங்களது. ரெண்டாவது, இந்த படம் தன்னோட கையிலிருந்து, தயாரிப்பு நிறுவனம் கையிலிருந்து சென்சார் போர்டுக்கு போயிடுச்சு. சென்சார் போர்டு வேணால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக, ரொம்ப ஒரு அதிகப்படியான கட்டுப்பாடுகளோடு இருக்கிற சென்சார் போர்டாக இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க, அங்கே பணிபுரிகிறவங்க, அங்கே இருக்கிறவங்களோட சூழல் அதை எப்படியே, அதாவது தெரியாமல் கூட நான் பண்ணிட்டேன், தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கூட அவங்க எதை வேணாலும் சொல்லலாம். இது எங்கிருந்து நடந்திருக்குங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியல. ஆனால் இதுவும் வந்து அவரோட வியாபார ரீதியாக அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அது இல்ல இன்னொரு நடிச்சிருக்கவங்க விஷயம் எல்லாருக்குமே. சொல்றாங்க, விஜய் அவர்களே விளம்பரத்துக்காக ஒரு பரபரப்புக்காக இப்படி வெளியிட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, துருவ அவர்கள் பைசன் படத்துல நடிச்ச துருவ அவர்கள் சொல்லுவாரு, இந்த ஐ படத்துல வந்த மெர்சல் ஐட்டம் பாட்டு வந்து எங்க அப்பா பென்ட்ரைவ்ல கொண்டு வந்தாரு, சியான் விக்ரம் கொண்டு வந்தாரு, அதை எடுத்து கொண்டு போய் நான் ஃப்ரெண்ட்ஸ்ட் எல்லாம் காமிச்சேன், அப்ப அது வந்து எங்க அப்பா வந்து அடுத்த நாள் அடிச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்ப ஹீரோக்கிட்டே அந்த ஒரு காப்பி இருந்திருக்கும்ங்கிறது எதார்த்தம் தானே? சார், இதெல்லாம் லாஜிக்கே இல்லை சார். எந்த படத்துல தயாரிப்பு நிறுவனம் வந்து திமுக ஹீரோ தான் காரணம் சொல்றது இல்ல, லாஜிக்கா எந்த சார்? படத்துல தயாரிப்பு நிறுவனம் வந்து ஹீரோ கிட்ட ஒரு காப்பி கொடுக்கறதெல்லாம் கிடையாது சார். ஒரு 500 கோடி செலவு பண்ணி ஒரு தயாரிப்பு நிறுவனம் படம் எடுக்குது, அந்த படத்தோட இல்ல காப்பி ஹீரோ பொதுவெளியில நம்பி வர்றதை கொடுக்க நான் மாட்டாங்க. கேட்கிறேன் உங்க கிட்ட. அந்த ஹீரோ நம்பிலாம் அந்த படத்தெல்லாம் ஒரு காப்பிலாம் கொடுக்க மாட்டாங்க சார். இன்னொன்னு, விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு அந்த என்ன பரிதாபாலையை நோக்கம் சார் தேடி இருக்கும்? எல்லாம் ஓட்டு வாங்க வேண்டிய இல்ல அவசியம் என்ன இல்லை சார். நோக்கம் இருக்கும்? இவ்வளவு நாள் வரல, தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வருதுன்னா என்ன நோக்கம் இருக்கும்? இது ஏதோ ஒரு வகையில் ஒரு டெக்னிக்கல் பொசிஷனில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தோட மார்க்கெட் வேல்யூவை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான். கிட்டத்தட்ட நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு வியாபார ரீதியாக ஒரு பெரிய முடக்கம் சார் அந்த தயாரிப்பு. சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு என்னன்னா, எந்த படமுமே திரையரங்கில் பார்க்கறது தான் பொருத்தமானதாக இருக்கும், இதை தவிர்த்து நீங்கள் திரையரங்கில் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் முன் வரணும் அப்படிங்கிறதை சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் சார் எப்படி 2026 தேர்தல் களம் அமையுதுன்னு. ரொம்ப நன்றி இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. நன்றி சார். வாங்க வாங்க நம்ம சத்யாவுக்கு வாங்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும்.